ஹலோ வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக் கிருஷ்ணா. இன்றைக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 74 எபிசோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்று வீட்டுக்கு நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நடிப்பு விழா தான். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க ட்ரை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா தான். மீத்து பக்கத்தில் உட்காந்து சாண்ட்ரா திவ்யா பற்றி ப்ளேம் பண்ணுற மாதிரி நிறைய அவதூறு பரப்புனாங்க. திவ்யா கணேசன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சு அதுக்கு மேலே ஒரு லேயர் ட்ராமா போட்டு அதை அமித்து முன்னிலையில் அதை எனக்கு அநீதி கிடைக்கலன்னு ஒரு எமோஷனல் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில இந்த பிரச்சனை என்ன? திவ்யா தெளிவாக பேசுகிறாங்க, சாண்ட்ரா அதை திருப்பி விக்டம் கார்டு மாதிரி போடுறாங்க. பிக் பாஸ் வீடியோ இல்லை டெபிட் ஸ்டேஜ்னு கிடையாது இது. ஆனால் இது சாண்ட்ராவுக்கு அது சீரியல் செட் மாதிரி ஆயிடுச்சு. அமைதியாக கேட்குறாரு, ஆனால் சாண்ட்ரா கேள்விக்கு பதில் சொல்லலை. டைலாக் டெலிவரி எக்ஸ்பிரஷன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வந்த மாதிரி இருக்கு. நீங்கள் கேம் பிளே இல்லை ஓவர் ஆக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோவில். அடுத்து விக்ரம் கனித்தூர் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி கரெக்டாக பேசிக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக ஷோக்குலேருந்து கரெக்டாக சொன்னாங்க. கேம் ஆடுறதுக்கும் கேமரா பார்த்து நடிக்கிற வித்தியாசம் இருக்கு. விக்ரம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. சாண்ட்ரா எமோஷனல் பிரேக் எல்லாம் டைமிங்காக பர்ஃபெக்டாக சொன்னார். கணித்திரு கூட சாஃப்டாக சொல்லிட்டாங்க, சில விஷயங்கள் நேச்சுரலி இல்லை, இதுதான் ஆடியன்ஸ் மனசுல ஓடிக்கிட்டு இந்த கொஸ்டின் தான் இருக்கும். ஹவுஸ் மெடல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நடிப்பு அரைக்கு டூ மச்னு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. கணித்தை மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. அது கணித்திரு அண்ட் சாண்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கான்வர்சேஷன் நடந்துச்சு. இதுதான் டே 74 மெயின் ஹைலைட். இந்த விஷயம் இதுதான். கணித்தின் மேலே சாண்ட்ரா வைக்கும் குற்றச்சாட்டு, நீங்கள் என்ன டார்கெட் பண்ணுறீங்க? ஆனால் கணித்து காமா கிளியராக கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா மட்டும் வாய்ஸ் ரைஸு டியர் ரெடி மூடு. உண்மையிலே பாதிக்கப்பட்டது யார்? அமைதியாக பேசுகிற கணித்திருவா இல்லை கேமரா பார்த்து அழுகிற சாண்ட்ராவா? ஆடியன்ஸ் ஆன்சர் கிளியராக தெரியும் அது யார் மேலே தப்புன்னு. கேம் பிளே ஹானஸ்ட் ட்ராமா. பிக் பாஸ் என்பது ரியாலிட்டி ஷோ. ஆனால் இதில் டெய்லி சீரியல் மாதிரி ஓடிட்டே இருக்குது. அது சாண்ட்ராவோட அழுகி தொடரும் மாதிரி எபிசோடாக போய்கிட்டே தான் இருக்குது. நானும் பார்த்துட்டு 2-3 எபிசோடு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட ப்ரமோ தான் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதில் 1 மில்லியன் கூட போக மாட்டேது. என்னதான் தெரியல, எடிட்டருக்கு வேறு வேலையில் இந்த சாண்ட்ரா வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லை, கண்டனும் கிடைக்கல. சாண்ட்ரா வச்சு அழுகுதை நம்ம பார்த்து நம்மளுக்கே போர் அடிக்கும் மாதிரி அது மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இது ஓவரான்னு பிடிக்காது. ட்ரூத் ரியல் எமோஷனல் தான் பிடிக்கும். டே 74 வின்னர் யாருன்னு ஆடியன்ஸ் சிம்பதி கார்டு. ஸோ ப்ளே போயிட்டு இருந்தால் பிக் பாஸ் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அண்ட் ரன்னர் விஜய் சேதுபதி தான் வருவார். ஸோ ஃபைனல் என்ன சொல்கிறேன், சாண்ட்ரா நடிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணணும், கேமில் ஆடுங்க, இல்லாட்டியும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஆடியன்ஸு ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்தது உங்களை வெளியே தூக்கி போட போகிறாங்க, ரெடியாக இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இதான் ஃப்ரெண்ட்ஸ் டே 74 ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.